அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, போயம் 4 ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இது ஏற்கனவே சிலபஸில் இருந்த டாபிக் தான் இது. ஸோ புதுசாலாம் இன்க்ளூட் பண்ணப்படல, ஏற்கனவே இருந்த டாபிக் தான். இந்த போயம் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத பாருங்க. இந்த பிக்சர் வந்து ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. சைடில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற போயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின்லேருந்து ஒரு கேரேஜ்லேருந்து ட்ரெயின் வருது, ஓகேவா? ஒரு ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அது வழியில் போகும்போதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன விதமான வியூ கிடைக்குது, என்னென்ன விதமான அட்மாஸ்பியர் இருக்கு, அது எவ்வளோ செகண்டில் கடந்து போகுது, ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த போயம்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஆத்தர் வந்து போயம்குள்ளே அதாவது ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து தன்னோட பார்வையை போயமா மாத்திருக்காரு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் போயம் தான் அது. ஓகேவா? ஸோ இந்த போயம் பாருங்க, ஒரு பக்கம் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன், ஒரு பக்கம் தமிழ்ல கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல வாசிங்க, நான் சொல்றதே புரியும். அப்படி ஏதாவது வேர்ட்ஸ்க்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா மட்டும் தமிழ் சைடு போனா போதும். ஓகேவா? ஓகே. ஃபாஸ்டர் தென் ஃபியூரியஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். ஃபாஸ்டர் தென் ஃபியூரியஸ்னா என்ன அப்படின்னா, தேவதைகளை விட, ஃபாஸ்டர் தென் விச்சஸ் அப்படின்னா மந்திரவாதிகளை விட, இவங்க எல்லாத்தையும் விட வேகமாக. ஓகேவா? ஒரு தேவதை கடவுள் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கிறத எதனா செய்ய முடியும். மந்திரவாதிகள் அது மாதிரி செய்வாங்களே, இவங்க எல்லாத்தையும் விட வேகமா பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ், டிச்சஸ், இது எல்லாமே பாலங்கள், வீடு, வேலி, கண்மாய்கள், டிச்சஸ், அதான் மீன் பண்றாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் கடந்து, இவ்வளவு வேகமா கடந்து, அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில். எப்படின்னா, ஒரு போர்க்களத்துல எவ்வளவு வேகமா வந்து படைகள் வந்து பாயுமோ அந்த மாதிரி, ஆல் த்ரூ த மிடோஸ் த ஹார்ஸ் அண்ட் கேட்டில். இன்னும் முடியல போயம் வந்து, ஏன்னா இது ஃபுல்லா படிச்சா மட்டும்தான் மீனிங் கிடைக்கும். ஓகே, இந்த இவ்வளவு வேகமாக மிடோஸ் அண்ட் ஹார்ஸ் அண்ட் கேட்டில்னா, ஒரு புல்வெளியில குதிரைகள்லாம் மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதை கடந்து ஆல் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் பிளைன், ஒரு மலை பகுதியை கடந்து, பிளைன் சமவெளியை கடந்து, ஃப்ளை அஸ் திக் அஸ் அ டிரைவிங் ரெயின், மலையிலேருந்து வர்ற வேகம் இருக்குல்ல, மேகத்திலேருந்து வர்ற மலை எவ்வளோ ஃபாஸ்டாக வரும் அந்த மாதிரி. அண்ட் எவர் அகைன் இந்த விங்க் ஆஃப் அன் ஐ, ஒரு கண்ணிமைக்கும் நொடி இப்படி சிமிட்ரம்ல, அதுதான் அந்த வேகத்துல இது ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை, ஸ்டேஷன் நல்ல வரும் கடந்து போகும். ஓகேவா? ஸ்டேஷன் நல்ல வரும் கடந்து போகுது. அப்ப வண்ணமயமான ஸ்டேஷன்லாம் விசில் அடிச்சு கடந்து போகுது, விசில்டு பை. ஹியர் இஸ் எ சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். அதாவது என்னன்னா, அங்க அதே சமயம் கடந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சைல்டு என்ன பண்றான், ஒரு மரத்துல ஏறி கிளாம்ப் பண்ணி தொங்கிட்டு இருக்கான். என்னன்னா, அங்க பிராம்பிள்ஸ் அப்படிங்கிறத அவன் என்ன செய்யறான், சேகரிக்கிறான். ஒரு சில விஷயத்த மரத்து மேல ஏறி பறிச்சுட்டு இருக்கான். ஹியர் இஸ் எ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். இங்க அதே சமயம் ஒரு பிச்சைக்காரர் நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் ட்ரெயின்ல போகும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடுத்தது கண்ணுக்கு தெரியுது. அண்ட் தர் இஸ் எ கிரீன் ஆஃப் ஸ்ட்ரிஞ்சிங் ஆஃப் டைசிஸ். அங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மார்கழி பூக்கள் வந்து ஒரு பசுமையான மேடா இருக்கு கோக்குறது. ஓகேவா? ஆர் தர் இஸ் எ கிரீன் ஆஃப் ஸ்ட்ரிஞ்சிங் ஆஃப் டைசிஸ். டைசிஸ்ங்கிறது பூ. ஸோ அந்த பூக்கள் நிறைந்த ஒரு மேடு இருக்கு. ஓகேவா? அப்படியே பாத்தீங்கன்னா ஹியர் இஸ் த காட் ரன் அவே இன் த ரோடு. இந்த பக்கம் வண்டி ரோட்ல போயிட்டு இருக்கு. லம்பிங் அலாங் வித் மேன் லோட். இந்த பக்கம் ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா என்ன லோட இழுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் ஹியர் இஸ் இஸ் மில், தேர் இஸ் ஏ ரிவர். இந்த பக்கம் மில் இருக்கு, இந்த பக்கம் ரிவர் இருக்கு. ஈச் ஏ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு விஷயம். இது போச்சுன்னா திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லி போயத்தை முடிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்க ட்ரெயினுக்குள்ள இருந்து அவரு அனுபவிச்சு எழுதின வார்த்தைகள். ஓகேவா? ட்ரெயினுக்குள்ள இருந்து அவர் வந்து டக்கு டக்குன்னு அவர் கண்ணில் என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுல ரொம்ப ஒகாபுலரியான வேர்டுன்னு வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒகாபுலரி இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய டஃபஸ்ட் போயம்லாம் கிடையாது. ஸோ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்சரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ட்ரெயின் போகுது, சைடில் குதிரைங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு, அங்கிட்டு ரோட்ல வண்டி போகுது, அப்படியே மில்லெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிக்சரைஸ் கொண்டாந்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்தோன்னு நமக்கு ஐடென்டிஃபை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டாலே அந்த கோர் கான்செப்டும் உங்களுக்கு ஞாபகம். அதுதான் அந்த பிக்சர் எடுத்து நான் ஆட் பண்ணது. ஓகேவா? ஸோ போயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சே ஆகணும் கண்டிப்பா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அண்ட் அனாலிட்டி அண்ட் லைன்ஸ், இது மூணு நம்ம தனித்தனி வீடியோவை பார்ப்போம். முதல் போயத்தோட எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக தெரிஞ்சிச்சுனாலே 2 டாபிக் முடிஞ்சு. அனாலிசிஸும் அப்ரிசியேஷனும் முடிஞ்சிச்சு, லைன்ஸும் முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் தான் நம்ம தனியாக வீடியோ எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து ரெஃபர் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனல் கடுமையான சப்போர்ட் கொடுக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.